மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வேத வசனம் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 12, 13, 14 மற்றும் 15 வசனங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சோதனையை ஜெயிக்க வழி என்ன? சோதனை யாருக்கு வரும்? ஜெபிக்கிறவங்களுக்கு வருமா? ஜெபிக்காதவர்களுக்கு வருமா? மறுபடி சொல்கிறேன், சோதனை யாருக்கு வரும்? ஜெபம் என்கிற ஜெபம் செய்கிற ஜெபம் என்ற ஆட்களுக்கு சோதனை வருமா? ஜெபிக்காத ஆட்களுக்கு சோதனை வருமா என்ற கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டால், ஜெபிக்கிறவங்களுக்கும் சோதனை உண்டு, ஜெபிக்காதவங்களுக்கும் சோதனை உண்டு. ஆனால் இதில் ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஜெபத்தை தவற விடுகிறவர்கள் ஜெயிப்பது கடினமான ஒரு காரியம். இந்த வசனம் இன்னைக்கு வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த சோதனையை சகிக்கிற ஒரு கிருபை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர் எழுதுகிறார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். பொதுவாக நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் ஜீவ கிரீடம் எல்லாருக்குன்னு. அப்படி கிடையாது. யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக என்று நான் சந்தோஷமாக உங்களோடு பேசுகிறேன். அப்போ சோதனையை சகிக்கணுமே தவிர சோதனையில் சிக்கிடக்கூடாது. சோதனையில் நம்ம சிக்கிடக்கூடாது. இதை சொல்லும்போது 1 நாளாகமத்துக்கு பைபிளை திருப்புங்க. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். மறுவருஷம் வாசிங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு காலம் வருகிறது. யோவாப் ஒரு பெரிய தளபதி, இராணுவ பலத்தெல்லாம் கூட்டிக் கொண்டு அவன் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடிப்பதற்காக எதிர்த்து போராடுவதற்காக ரப்பாவுக்கு வந்து முற்றுகை போட்டான். ஆனால் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் இந்த வசனத்தை படிக்கணும். சோதனை காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோதனை எல்லாருக்கும் வரும். ரட்சிக்கப்படாத புதிதாக ஊழியத்துக்கு வந்தவங்க, நீண்ட காலமாக ஊழியத்தில் இருக்கிறவங்க, 20 வயசு 15 வயசு வாலிபன், 55 வயசு நடுத்தர வயது உள்ளவங்க, 80 வயது முதியவர், எல்லாருக்கும் சோதனைகள் காலம் வரும். ஆனால் அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்கணும். 1 நாளாகமோ, அதே 1 நாளாகமத்தில் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். நல்லா கவனிக்கணும். அதாவது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவினான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை ஏவினான். இந்த நாட்களில் இதை படிக்கும்போது யோவாப் சொல்றாரு. யோவாப் என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகி ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனுடைய சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? யோவாப்புக்கு பிடிக்கல. நம்மக்கிட்ட எவ்வளோ பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, நமக்கு எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க என்று அவன் தன்னுடைய ஜனத்தை எண்ணி பார்க்க விரும்பினான். ஆனால் யோவாப் அதை விரும்பல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சாத்தான் தாவீதை ஏவினான். தாவீதை சாத்தான் தான் ஏவினான். அது ஒரு சோதனை தாவீதுக்கு. தங்ககிட்ட எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க பார்க்கலான்னு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை நீங்கள் வாசிங்க. 6வது வசனத்துக்கு வாங்க. 21:6. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடினால், ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாக இருந்தது. வாசிங்க. லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவருடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதது ஆனபடினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இந்த பார்வை கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அங்க ராஜாவின் வார்த்தை தான் எடுபட்டது. ராஜாவின் வார்த்தை தான் எடுபடுது. யோவாப்பின் வார்த்தை அங்க எடுபடலை. உடனே கர்த்தர் அங்கு என்னதுனால ஒரு வாதையை கொண்டு வந்தார். அது கீழுள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வேதனையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். காரணம், சோதனையில், பிசாசு ஏவின சோதனையில் தாவீது ராஜா தான், அபிஷேகம் பெற்றவர் தான், ஆனால் அதில் விழுந்துட்டார். தன்னுடைய படைபலத்தை அறிந்து கொள்ளணும், தங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளணும் என்கிற ஒரு இதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த சத்திய வசனத்தை பேசும்போது இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக கேளுங்க. ஏன்னா கடைசி காலம் பாருங்க, இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் போதிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. புரியுதா? அதாவது கர்த்தர் இதை உனக்கு வைத்திருக்கிறார், கர்த்தர் இதை உனக்கு செய்வார், கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள மகிமைப்படும். இதெல்லாம் உண்மைதான், தப்பு கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சோதனையில் சிக்கி விழுந்து மீண்டு வராமல் போன எவ்வளோ பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறு வருஷத்தில் திரும்ப இங்க வாசிக்கிறோம், யுத்த காலம் வருது. தாவீது படை தலைவனையும்
அவனோடு கூட இருக்கிற சேவகர் எல்லாரையும் அம்மோன் புத்திரர் அழிக்க ரஃபாவை முற்றுகை போட அனுப்பினான். தாவீதோ அந்த யுத்தத்துக்கு முன்னணியில போல அதற்கு மாறாக அவன் வேதம் சொல்லுகிறது தாவீது எருசலேமில் இருந்துட்டான். அதுக்கு கீழுள்ள வசனங்கள் தாவீதினுடைய வீழ்ச்சியை காண்பிக்கிறது, தாவீதினுடைய விழுகையை காண்பிக்கிறது. இது உங்க எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். தாவீது மட்டும் அன்னைக்கு யுத்தத்துக்கு போயிருந்தானா இவ்வளோ பெரிய ஒரு சோதனையின் காலத்துல அவன் விழுந்திருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், சோதனை வரும். சோதனையை ஜெயிக்க, சோதனையை சகிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. சோதனை காலத்துல ஏற்கனவே நான் சொன்னது போல சோர்ந்து போயிடாதீங்க. ஜெயிப்பதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கிருபை தருவார், நிச்சயம் கிருபை தருவார். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கலாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால், நீங்கள் பரீட்சைக்கு நிக்காம போனா அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நான் சோதனை காலத்தில் ஜெயம் பெறுவது எப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரே வீட்டில் போராட்டமா இருக்குது, எரிச்சல் தாங்க முடியல, கோப ஆவி பயங்கரமா அவசரப்பட்டு கோபப்பட்டு அநேக வார்த்தைகளை கொட்டி விடுகிறேன். அப்புறம் அழ முடியுமா? முடியாது. அலுவலகத்தில் ஒரே எரிச்சல், சமாதானம் இல்லை, சம்பாத்தியம் கூடல, ஆனால் தேவைகளோ அதிகரிக்கிறது. ஒரு பக்கம் சஞ்சலம், இன்னொரு பக்கம் மன அழுத்தம், இன்னொரு பக்கம் மன சோர்வு, என்ன பண்றதுனே தெரியல என்ற ஒரு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை ஜெயிக்க, ஜெயம் எடுக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த சோதனை காலத்துல நீங்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கணும். இன்னொரு முறை படிக்கலாமா? இன்னொரு முறை, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஏசப்பா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் என்பதை சும்மா இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படி சொல்றதுனால ஒண்ணு இருக்கிறார்லாம் இல்லை. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பதை அறியறதுக்கு ஒரு பரீட்சை இருக்கு, என்பதை அறியறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அப்ப 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமா, பரீட்சை வந்தாலே நமக்கு கஷ்டமாயிரும். பிள்ளைகள் எப்படி படிக்க போறாங்க? இது பரீட்சை காலம். பரீட்சையை பாஸ் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும், அடுத்த கிளாஸுக்கு போகணும், அடுத்த கல்வி ஆண்டில் எங்கே கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கறது, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு சவால்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால சொல்கிறேன், நீங்கள் பரீட்சையை நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஐயோ எனக்கு பரீட்சை வேணாம், ஐயோ டெஸ்ட்டு வேணாம் நினைக்காதீங்க. டெஸ்ட்டு வைக்க தான் உங்கள் விசுவாசம் உறுதிப்படும். அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிற்பீங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் உங்க மூலமா மகிமைப்படும். நீங்க ஜெயம் எடுப்பீர்கள் என்று நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். ரோமர் எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 37ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். இதில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, நம்மில் அன்பு கூறுகிறவரால. நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிற ஏசப்பா மூலமாக நமக்கு முற்றும் ஜெயம்,
முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் ஜெயம் அல்லது வெற்றி. எது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்து கேட்டிங்கன்னா, வெற்றி எனக்கு வேணும். அப்போ ஆசீர்வாதம் வேண்டாமா அப்படின்னா, வெற்றி வந்துட்டாலே ஆசீர்வாதம் துரத்தி கொண்டு தேடி கொண்டு வந்துடும். அதனால பிரியமானவர்களே, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இப்பொழுதே நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணலாம். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கைகளை உயர்த்தி, ஆண்டவர் சோதனை ஜெயிக்க, ஆண்டவர் சோதனை காலத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க, உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டபடியினால் ஒரு புது பலனை கர்த்தர் கூட்டி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தினால் யார் யார் என்னென்ன போராட்டம், என்னென்ன கஷ்டம், என்னென்ன வியாதி, என்னென்ன துன்பம், என்னென்ன துயரம் சொல்றாங்களோ அவ்வளவத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் எங்களுடைய யூடியூப் மூலமாக யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு விடுதலை வரட்டும், அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதிலளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். மகிமை உண்டாகட்டும். நல்ல ஜெபம் பண்ணீங்க, வசனங்களை கேட்டீங்க, மிஷினரிகளுக்காக ஜெபிச்சிங்க. இன்றைக்கு நீங்க உணர்த்தப்பட்ட காரியங்களை, அல்லாவிட்டால் ஜெப குறிப்புகள் அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது உங்கள் சாட்சியை உடனே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். சரியா? அப்போ அந்த சாட்சியை நாங்கள் என்ன செய்வோம், மாலை கூட்டங்களில் வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.